இட்லி ஊற்றும் பாத்திரம் அடியில் கருக்காமல் இருக்க தண்ணீரில் எலுமிச்சை தோல் அல்லது சிறிது புளியை போட்டு விட்டால் பாத்திரம் கருக்காமல் இருப்பதோடு வெள்ளையாகவும் இருக்கும். சிங்கின் அடியில் குப்பை தொட்டியை வைக்கும் பொழுது பக்கத்தில் பேக்கிங் சோடாவை ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்தால் துர்நாற்றம் வராது. காய்கள் பழங்கள் வெட்டும் கத்தியில் இருக்கும் கரைகளை நீக்க அதன் மீது வெங்காயத்தை தேய்த்து துணியால் துடைத்தால் கத்தி சுத்தமாகி விடும். எலுமிச்சை சாறு அல்லது தோலை கொண்டு கிச்சன் சுவரை துடைத்தால் அதில் படிந்திருக்கும் எண்ணெய் கரை நீங்கிவிடும். கண்ணாடி பாத்திரம் உடைந்து விட்டால் சிறிது அரிசி மாவை பிசைந்து அந்த இடத்தை ஒத்தி எடுத்தால் கண்ணாடி துகள்கள் மாவில் ஒட்டிக்கொள்ளும். சமையலறையில் எறும்பு வராமல் இருக்க உப்பு கலந்த நீரை சமையல் மேடையின் 4 ஓரங்களிலும் தெளித்து விட்டால் எறும்புத் தொல்லை இருக்காது. பால் பாத்திரத்தை குளிர்ந்த நீரில் கழுவிய பிறகு பாலை ஊற்றி அடுப்பில் வைத்தால் பால் அடியில் ஒட்டிக்கொள்ளாது. இரவு உறங்குவதற்கு முன்பு கிச்சன் சிங்கில் சிறிது பேக்கிங் சோடாவை தூவி விட்டு காலையில் பழைய டூத் பிரஸ்ஸால் தேய்த்து கழுவினால் சிங்க் புதியது போல் மின்னும். கண்ணாடியை துடைக்கும் போது பழைய செய்தித்தாளை தண்ணீரில் நனைத்து துடைத்தால் கண்ணாடி பளிச்சென்று இருக்கும். எலுமிச்சை சாறுடன் பேக்கிங் சோடா கலந்து கிச்சன் குழாய்களை துடைத்தால் அவை பளிச்சென்று சுத்தமாகி விடும். காய் நறுக்கும் பலகையில் உப்பு தூவி அரை மூடி எலுமிச்சம் பழத்தை கொண்டு தேய்த்தால் பலகை சுத்தமாகி விடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பத்தான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.